श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं சீரொன்றுதோப்பல் திருவேங்கடமுடையான் பாரன்றச் சொன்ன பழமொழியுள் ஓரன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப் போமளவும் வாழ்வே. தென்மொழி வடமொழிகளில் அமைந்த நூல்கள் விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தின் இரு கண்களாகும். வேத இதிகாச புராண பூர்வாச்சாரிய ஸ்ரீசூக்திகள் சம்ஸ்கிருதத்திலே உள்ளன. ஆழ்வார்களின் அமுதெளிமினிய அருளிச் செயல்கள் தமிழில் உள்ளன. உபய வேதாந்தாச்சாரிய பதம் பெற்ற சுவாமி தேசிகன் இவ்விரு மொழிகளிலும் நூல்களை இயற்றியுள்ளார். ஆழ்வார்கள் ஆறிருவரோடு ஓரொருவர் செய்ய தமிழ் மாலைகள் 24 திவ்ய பிரபந்தம் என்றனர். சுவாமி தேசிகன் அருளிச் செய்த துய்ய தமிழ் மாலைகள் 24 தேசிக பிரபந்தம் என பெயர் பெற்றன. தேசிக பிரபந்தங்களில் சில தொகுப்பு நூல்கள், சில சுதந்திரமானவை. அமிர்தரஞ்சனி, அதிகார சங்கிரகம், அமிர்தாஸ்வாதினி, பரமபத சோபானம், பரமதபங்கம், ஹஸ்திகிரி மாஹாத்மியம் என்ற 6 பிரபந்தங்கள் இரகசிய கிரந்தங்களிலுள்ள பாடல்களின் தொகுப்பு. அடைக்கலப்பத்து, அருத்த பஞ்சகம், ஸ்ரீவைஷ்ணவ தினசரி, திருச்சின்னமாலை, பன்னிருநாமம், திருமந்திரச் சுருக்கு, துயச்சுருக்கு, சரமஸ்லோகச் சுருக்கு, கீதார்த்த சங்கிரகம், மும்மணிக்கோவை, நவமணி மாலை, பிரபந்தசாரம், ஆகாரணியமம் என்ற 13 பிரபந்தங்கள் சுதந்திரமானவை. இவற்றைத் தவிர பந்து, கடல், அம்மானை, ஊசல், ஏசல் என்ற 5 தேசிக பிரபந்தங்களும் மும்மணிக்கோவையில் 20 பாசுரங்களும் தற்போது கிடைத்தில. நம்மாழ்வார் விஷயமாக மதுரகவிகள் அருளிய கண்ணினும் சிறுத்தாம்பையும், எம்பெருமானார் விஷயமாக அமுதனார் அருளிய ராமானுஜ நூற்றந்தாதியையும் திவ்ய பிரபந்தங்களோடு சேர்த்து அனுசந்திப்பது போல் சுவாமி தேசிகன் விஷயமாக நயினாராச்சாரியர் என்ற குமாரவரதாச்சாரியர் அருளிச் செய்த பிள்ளையந்தாதியையும் தேசிக பிரபந்தங்களோடு சேர்த்து அனுசந்திப்பர். தஞ்சை நீலமேகப் பெருமானது திருவருளால் தேசிக பிரபந்தங்களை திருக்கோயில்களிலும் திருமாளிகைகளிலும் ஓதும் வழக்கம் குமார வரதாச்சாரியர் என்ற நயினாச்சாரியர் காலத்தில் ஏற்பட்டது. அத்திகிரி அருளாளன் விஷயமாக அமைந்த தேசிக பிரபந்தங்கள் ஹஸ்திகிரி மாஹாத்மியம், அடைக்கலப்பத்து, அர்த்தபஞ்சகம், ஸ்ரீவைஷ்ணவ தினசரி, திருச்சின்னமாலை, பன்னிருநாமம் என்ற 6. அவ்வாறு இன்றி அருளாளன் விஷயமான 6 தமிழ் பிரபந்தங்களும் இன்றளவும் அனுசந்தானத்தில் இருந்து வருவது நமது பாக்கியம். இவற்றிற்கு முன்னோர் பலர் அழகான ஆழம் மிக்க உரைகளை எழுதியுள்ளார்கள். இன்றைய தினம் அடியேன் ஸ்ரீவைஷ்ணவ தினசரி என்ற பிரபந்தம் பற்றி விண்ணப்பிக்க வேண்டும் என்பது பெரியோரிட்ட கட்டளை. பாகவத ஆச்சாரியர்களின் நல்லருளை துணை கொண்டு இக்கட்டளையை நிறைவேற்ற முற்படுகின்றேன். குற்றம் களைந்து குணம் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.